அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகேபி நியூஸ் நேர்களோடு மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வழமையாக ஏகேபி நியூஸ் தரம் 5 புலமை பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்கள் மற்றும் ஓயலில் நல்ல பெறுபேற்றை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மற்றும் ஏலெவலில் நல்ல சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வை பல வருடங்களாக செய்து கொண்டு வருகின்றது. அந்த வரிசையிலே இன்று அக்கரைப்பற்று பிராந்தியத்திலே முதல் தடவையிலே தனியாக நின்று வைத்தியத்துறைக்கு ஈடுபட்டிருக்கின்ற அக்கரைப்பற்று பள்ளிக்குடியிருப்பைச் சேர்ந்த அபு பஷார் அப்துல்லா அவர்களோடு இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பஷார். ஆம், நான் உங்களை சிறு வயதிலிருந்தே கவனித்து கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்கள் ஒரு பெரும் சாதனை படைக்கக்கூடிய ஒருவராக வருவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அதனை இன்று அக்கரைப்பற்று பிரதேசத்திலே ஃபெஸ்டைலே முதலாவது தரத்திலே 3A எடுத்து நீங்கள் வைத்தியத்துறைக்கு ஈடுபட்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பற்றி நேயர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் அபு பஷார் அப்துல்லா. நான் ஆரம்பத்தில் கிரேட் 1 to பிரைமரி ஸ்கூல் தொடக்கம் கிரேட் 5 வரைக்கும் பள்ளி குடியிருப்பு முஹம்மதியா கனிஷ்ட கல்லூரியில் கல்வி பயின்றேன். அதன் பிறகு கிரேட் 6 to O level வரைக்கும் அக்கரைப்பற்று ஃபாயிசா மகாவித்யாலயம் அதில் கல்வி பயின்று தற்பொழுது O லெவலில் ஓலை எடுத்திருக்கேன். ஃபாயிசா மகாவித்யாலயம். அதே போன்று A லெவலுக்காக அக்கரைப்பற்று முஸ்லீம் சட்ட காலேஜில் கல்வி பயின்று தற்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 3A எடுத்து தற்பொழுது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். ஆமாம், நாங்கள் அக்கரைப்பற்று பிரதேசத்திலே இன்று முதலாவது செயலே 3A எடுத்த மாணவரை நாங்கள் கௌரவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் IPHS கேம்பஸ் உரிமையாளர் ஹமீத் அலி சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறி, அபு பஷார், ஆம், நீங்கள் உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் இந்த பாப்பாவுடைய பேர் வந்து அருள் சலீம், ஆதுமில் அருள் சலீம். அவர் பிஸ்னஸ் பண்ணுறார். அதே போல் என்னுடைய தாய் லரீஃபா ருஹைஸ், அவங்க ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, ப்ரீ ஸ்கூல் டீச்சர். அதே போல் மகன்மாரன் சொன்னால் நானும் என்னுடைய பிரதர் தம்பியும். என்னுடைய பிரதர் வந்து அக்கரைப்பற்று சென்ட்ரல் காலேஜில் தான் A level செஞ்சு கொண்டிருக்கார். அவர் மெட்ஸ் படித்து கொண்டிருக்கார். மெட்ஸ் படித்து கொண்டிருக்கார். இன்ஷால்லா இந்த 26 பேஜில் இருக்கார் அவர். ஆம், நீங்கள் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் மாத்திரம். மாஷா அல்லாஹ். உங்களுடைய பெற்றோர்கள் பள்ளிக்குடியிருப்பிலே தான் இருக்கின்றோம். தற்பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் பள்ளிக்குடியிருப்பில் தான் இருந்தோம். ஆமாம். அதன் பிற்பாடு நாங்கள் அட்வான்ஸ் லெவலுக்காக அதற்காக சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்தால் அதுக்குரிய பாடசாலையாக சென்ட்ரல் காலேஜில் தான் கற்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதற்காக நாங்கள் A லெவலில் நாங்கள் அக்கரைப்பற்றில் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து அங்கே வந்தோம். வளமையாக பாடசாலை டியூஷன் இவைகளை கவனத்தில் கொண்டு அவர் வருவதுண்டு. உங்களுடைய அடித்தளங்கள் நன்றாக இடப்பட்டிருக்கின்றது. அதனால் முதலாவது தடவையிலே இப்படி இந்த முறை அக்கரைப்பற்று பிரதேசத்திலே மெடிசின் ஈடுபட்டிருப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இன்ஜினியரிங் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த விடயத்துக்குள் எங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் முதலாவது அக்கரைப்பற்று ராமகிருஷ்ணன் கல்லூரி மாணவர் ரமேஷ் தேசித் அவர்கள் மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்று ஈடுபட்டிருக்கின்றார். அதை தவிர இந்த பிராந்தியத்திலே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் முதலாவதாக ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த சாதனையை நல்ல முறையில் இன்னும் பல சாதனைகள் படைக்க கொண்டு செல்ல வேண்டும். அப்படி உங்களுடைய இந்த வெற்றிக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? முதலில் என்னுடைய தந்தையை பற்றி கூறலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய தந்தை அவர் ஆரம்பத்தில் கட்டார் ஏர்போர்ட்டில் ஜோனல் மேனேஜராக ஒர்க் பண்ணி அதற்கு முன்னரும் ஹாபரில் ஒர்க் பண்ணார். ஆமாம். அதன் பிறகு ஊருக்கு வந்து கட்டார்லேருந்து ஊருக்கு வந்து திருப்பி நாங்கள் ஓலர் படிக்கிற டைமில் கூட அவர் பெரிய பெரிய கம்பெனிலேருந்து கால் பண்ணினாங்க.
அந்த டைமில் கூட அவர் எங்களுக்காக, அதாவது பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, அவங்க வழி தவற போடாங்கிறதுக்காக அதை கேன்சல் பண்ணி ஊர்லேயே இருந்து எங்களை கவனித்து கொண்டு இருந்தார். ஊர்லேயே இருந்து எங்களுக்கு கண்காணித்து அட்வைஸ் பண்ணி அந்த விஷயங்களில் கூறிய கேசனை செலுத்தினார். அதற்காக வேண்டியே அவர் போகாமல் விட்டார். அந்த கோல்லாம் பண்ணதை கேன்சல் பண்ணார். அந்த விதத்தில் என்னுடைய தந்தை மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கார். நல்லது, ஒரு முன்மாதிரி. எங்களுடைய மார்க்கமும் செல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், உலக விடயங்களை விட பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுவது, அவர்களை ஆதரிப்பது மிகப்பெரிய சொத்து செல்வங்களுக்கு சமமானது. உண்மையில் அதை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றியிருக்கின்றார். ஆமாம். அதே போன்று தந்தை இன்னும் பல விடயங்கள் டெய்லி, அதாவது நாங்கள் டெய்லி டின்னர் சாப்பிடும்போது எல்லாரும் முன்னாடி தான் சாப்பிடுவோம். அந்த டைமில் கூட நிறைய விஷயங்கள் செல்வார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண. உதாரணத்துக்கு முக்கியமாக செல்வார், சம்டைம் ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லி அதுக்குரிய விளக்கத்தையும் செல்வார். என்ன சொன்னால் அவர் செல்வார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ கேட்கறது கர்நாடக தண்ணி வைக்கும்பான் எனக்கு தெரியும், எந்த அளவு உங்களுக்கு இது பின்னுக்கு உதவும் சொல்லி அதுக்குரிய ஆன்மீக ரீதியான வழிகாட்டல்களையும் அவங்க செஞ்சு போவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை தாய், என்னுடைய தாய் எடுத்துக்கொண்டா அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டா அது ஆணிவேர், அதாவது அடித்தளமே தாய் தான். ஒரு தாய் எப்படிங்கிறது ஒரு பிள்ளைல தாயின் மடிதான் முதலாவது பல்கலைக்கழகம். அதே போல என்னுடைய தாய் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கும் என்னோட தம்பிக்கும் பல விதங்கள்ல பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சில வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கி, அவள் வந்து ஸ்காலர்ஷிப்பில் மெப்ஸ் எல்லாம் வரும், அந்த ஜியோகிராஃபி பாடல் நினைக்கிறேன், அந்த மெப்ஸ் எல்லாம் வரும். அவள் அதுக்கு ஸ்பெஷலாக மெப்ஸை க்ரியேட் பண்ணி இடங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கல டக்குன்னு, அது என்ன டைப் அது. அப்போ அவன் செய்வான்னு சொன்னால் அந்த இலங்கை படத்தை படைஞ்சி அதுக்குரிய மெப்ஸ் எல்லாம் குறிச்சி, இப்போ ஆறுகள் எல்லாத்தையும் குறிச்சி அதை பாடமாக்கிறதுக்கு புது பாட்டொண்டே கட்டி தருவான். கட்டி தந்து அது ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு இலகுவாக எப்படி அதை ஏற்றலாம், பிள்ளைகளுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கிற மாதிரி சொல்லி அது விளையாட்டு மாதிரி எங்களுக்கு ஊட்டி தருவான். அந்த அளவுக்கு ஒரு பாடுபடக்கூடிய ஒரு. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் படித்தது நான் சுபின் சார்ட்டு தான். சுபின் சார்ட்டு சொல்லி சுபோவுக்கு அந்த சுபின் சார் கிளாஸ்ல இருந்து பிள்ளைகளை விர வச்சு படிப்பிச்சு கொடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு பாடுபட்ட ஒரு. உண்மையில் தாய் தந்தையர்களுடைய அர்ப்பணிப்புக்கு எந்த விதத்தில் நன்றி போதாதுதான். அதே போன்று என்னுடைய தாய் A-level வந்த டைமில் கூட நான் பொதுவாக நான் படிக்கிற டைமில் யாரையும் என் ரூமுக்கு வரப்படாதுன்னு செல்லுவேன். பட் இருந்தாலும் அடிக்கடி வந்து பார்ப்பா என்ன நடக்குது, பிள்ளை படிக்காரா, டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரா, இப்போ ஃபோன் முக்கியமான விஷயம், டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரா, அந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பா. அதே சமயம் கொஞ்சம் படித்தா எனக்கு விளங்காது, என்ன அளவுக்கு நான் இருக்கேன் எனக்கு விளங்காது, அந்த அளவுக்கு தான் படிப்பேன். அந்த டைமில் இப்போ அவள் வந்து பார்த்தவன்னு சொன்னால் நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன், அதாவது இப்போ கொஞ்சம் சோர்வடைஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு டீ ஒன்று ஊற்றிக்கன்னு தருவாள். அதே போல் இப்போ ஜூஸ் அப்படி ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கு வந்து தருவான். அந்த விதத்தில் என்னுடைய தாயும் மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஆம், நிறைய இதற்கு முன்னரும் நான் அவ்வாறு கேள்விப்பட்டிருக்கிறேன். தாயினுடைய இந்த அவதானிப்பு பல வைத்தியர்களை உருவாக்கி இருக்கின்றது. உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய நியமத்தை அப்படி தந்திருக்கின்றான். தாய் தந்தையர்களுடைய பங்களிப்பு உண்மையில் நீங்கள் மனம் உவந்து அதனுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பங்களிப்பு போன்று இந்த வெற்றிக்கு உங்களுடைய முயற்சியினுடைய இந்த ரகசியங்கள் என்ன? இப்போது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது உதவியாக அமையும். பொதுவாக A-levelங்கிறது முதல்ல பொதுவாக பிள்ளைகளுக்கு விளங்கணும். O-level இருந்து A-levelக்கு வந்தால் அதே மைண்ட் செட்டில் தானே அப்படி வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. இப்போ O-level A-levelண்டா ஓகே O-level மாதிரி படித்தா காணும். இப்போ O-level அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி ஒன்றில் வச்சு படிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு 3 வந்திருக்கணும் வச்சா ஓகே நாங்கள் இதை விட கொஞ்சம் படித்தா 9 எடுத்திருக்கலாமே, அப்போ நான் A-levelலையும் அதே மாதிரி படிப்போம், அந்த லெவலுக்கு படிப்போம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் அப்படி இருக்கப்படா நானும் ஆரம்பத்தில் அப்படித்தான் வந்து கொஞ்சம் பட்டு தான் திரும்பினேன். அந்த விதத்தில் நான் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் எனக்கு விளங்கிச்சு A-level எப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் உண்மையிலேயே A-level என்ன உணர்ந்து அதுக்குரிய மாதிரி மாறினேன். அந்த விதத்தில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் முதல்ல டைம் டேபிளில் போடுறேன். இப்போ நாம் A-levelங்கிறது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே படிக்க வேண்டிய விஷயம், அதுவும் போட்டிக்கு படிக்கணும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல ஒரு டைம் டேபிள் ஸ்கெடியூல் ஒன்று வச்சுக்கிருக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ஸ் படிக்கிறேன், இத்தனை ஹவர்ஸ் தூங்குறேன், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் போடணும். இப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. இப்போ ஒரு நாள் கிளாஸ் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு நாளில் நிறைய கிளாஸ் இருக்கும். அப்படி பல விதங்களில் ஒவ்வொரு நாள் மாறிக்கி இருக்கும். இப்போ கிளாஸ் டைம் டேபிளே மாறலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்கெடியூல் போடணும். இப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் காலையில் எழுதி முதல்ல யோசிப்பேன், டே என்னென்ன கிளாஸஸ் இருக்கும், டே ஸ்கூல் இருக்கா அப்படின்னு யோசிப்பேன். அதே சமயம்
யோசிச்சு போட்டு விஷயம் வேண்டாம். இப்போ நான் இன்றைக்கு படித்ததை இன்றைக்கு படிக்கணும். ஆமாம், அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கு ஃபுல்லாக கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் அப்போ அது என்ன படிக்கிறேன் பிரச்சனை ஒன்று வரும். ஆமாம். அப்போ இன்றைக்கு கிளாஸ் இப்போ நான் படித்தது சயின்ஸ் காலேஜில். இப்போ இன்றைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் குறைச்சி தான் போடுவாங்க, என்னோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வரணுங்கிறதுக்காக. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு ஃபுல் கிளாஸ் எடுத்துச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சு வந்து டயரோட படிக்கணும்னு அவங்க இல்லை. அவே ஓரளவுக்கு இன்றைக்கு படித்ததை வந்து இன்றைக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சு போட்டு திருப்பி அடுத்த அன்றைக்கு திருப்பி படிக்கணுங்கிற மாதிரி. முக்கியமாக அன்றைக்கு படித்ததை அன்றைக்கு பார்க்கணும், அதே மாதிரி அடுத்த அன்றைக்கு திருப்பி பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போடுவேன். அதாவது சுருக்கம் என்ன நினைச்சுன்னா இப்போ நான் வந்து காலையில் எழுப்பின முடிச்சுன்னா அவட தெரிய ஒரு 2 minutes காணும். அதை யோசிச்சு இப்போ நான் வந்து இப்படி இருக்கு நிலைமை, அப்போ நான் இப்படி படிக்கணும் அவடத்தோட டைம் டேபிளில் போடுறேன். ஒரு டெம்பரரி டைம் டேபிளில் போட்டு வைக்கிறேன், அதுக்கு மட்டும் செஞ்சு போடுறேன். இப்போ அதே போல் பொதுவாக ஏழு எடுத்துக்கொண்டு முடிச்சுன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியும் படிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டைம் டேபிள் உருவாக்கணும் ஆரம்பத்துலேயே பேசிக்லி இருந்து. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து முடிச்சுன்னா இப்போ நான் எடுத்துக்கொண்டு முடிச்சுன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ 3 விதமான பாடம். நீ கம்பைன்மெண்ட்ஸை பற்றி தெரியாது அதில் ஒன்று கதைக்கணும்னா அது முதல்ல பயாலஜி எடுத்துக்கொண்ட முடிச்சுன்னா பயாலஜிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் பாடம். அது நாம இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிற மாதிரி பயாலஜியை படிக்கணும்னா கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி ஃபிசிக்ஸை படிக்கணும்னா அது சிக்கல் ஒன்று இருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும் முடிச்சுன்னா பயாலஜியை வந்து ஃபுல் மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன் என்கிறதால இப்போ நாம் வந்து பயாலஜியை வந்து இப்போ டயரோட படிக்கணும்னா என்னோட மெமரைஸ் பண்ண கஷ்டம். அப்போ நான் என்ன செய்யணும் முடிச்சுன்னா எளிமின உடனே இப்போ நான் ஒரு 5:30 மட்டும் எழும்புவேன். எளிமின உடனே முதல்ல பார்க்குறது பயாலஜி. அதுலேயும் பயாலஜியில் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயரில் பிரிச்ச வழங்காது. ஏன்டா ஃபர்ஸ்ட் இயரில் அன்னைக்கு படிச்சு போனால் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ஓரளவு கவர் பண்ணி போகலாம். இப்போ செகண்ட் இயர் ஆகக்குள்ள நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சது மறக்கட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரிவிஷனும் பார்க்கணும், அன்றைக்கு படித்ததையும் படிக்கணும். இது போகிறது அங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் மீறி. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இயருக்கு பிறகுள்ள ஃபர்ஸ்ட் இயரில் போகக்குள்ள நாம் என்ன செய்யலாம், இப்போ நம்ம பயாலஜி காலையில் எழுப்பினோடனே அன்னைக்கு படிக்க அன்றைக்கு படிச்சு போனாலே போதும். இப்போ அன்றைக்கு படிச்சு போனாலே ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கவர் பண்ணலாம். செகண்ட் இயர் ஆகுள்ள நடக்க முடிச்சுன்னா முன்னைக்கு மறக்க தோணும். அப்போ நான் என்ன செய்யணும் முடிச்சுன்னா எழுப்பின உடனே குறிப்பிட்ட டைமு ரிவிஷன் டைமை வச்சுக்கணும். நான் எப்பயும் எழுப்பின உடனே நான் அன்றைக்கு படித்து தண்டைக்கு படிக்கிறது ஒரு பக்கம் வைக்க ரிவிஷன் பார்க்குறது கடும் மெயினாக வச்சுக்கிருப்பேன். இருந்துச்சுன்னா ஏற்கனவே படிக்கிறது மறந்து விடுபட்டோம் திருப்பி நான் பார்க்குறதுக்கு மெயின் வராது. அதால் மெயினாக ரிவிஷனை தான் வச்சுக்கிருப்பேன். இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்து முடிஞ்சு கன்ஃபார்ம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 டியூப் ரிவிஷன் பார்க்க இருந்துச்சுன்னா 2 டைம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு தான் மிச்சக்காது. அப்படி 2 டைம் பார்த்து முடிச்சது பிறகு திருப்பி அதுக்கு முந்தைய அன்றைக்கு படிக்கிறது இல்லை அன்றைக்கு படிக்க போகிறது அதை பார்ப்பேன். அப்படி பயாலஜி இருக்கும். அதே போல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது வந்து பாதி நோட்ஸ் பாதி ப்ராக்டிக்கல் பாடம், அதாவது செஞ்சு பார்க்க வேண்டிய பாடம். இப்போ ப்ராக்டிக்கல் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது நம்ம பொதுவாக ஸ்கூலில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் மெயினாக ஸ்கூலுக்கு தான் யூஸ் பண்ணிக்கொண்டு அப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தால் நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க, நம்மளே செய்விப்பாங்க. யாராலும் செய்ய போடலாமா இருந்துச்சுன்னா நான் ஒன்று போனால் செய்வாங்க நம்மளை கூட்டு வச்சு. அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி போகும். அதே சமயம் அந்த கெமிஸ்ட்ரி எடுத்துக்கணும்னு சொன்னால் மற்றது செஞ்சு பார்க்க வேண்டிய பாடம். அந்த செக்ஷனை படிச்சுக்கொண்டோம்னு சொன்னால் அதாவது குறிப்பிட்ட செக்ஷன் படித்தோம்னு சொன்னால் அதில் பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் இருக்கும். அந்த பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் வந்து டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷத்தில் இத்தனை கொஷின்ஸ் இருக்குமா, இது இந்த ஒவ்வொரு யூனிட் முக்கியத்துவத்தை ஆரம்பத்தில் சொல்லித்தனி தொடங்குவாங்க. அப்போ அந்த முக்கியத்துவத்தை பொறுத்து இப்போ நம்ம பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் அந்த செஞ்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பாஸ் பேப்பருக்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாஸ் பேப்பரில் இப்போ நம்ம எம்சிக்யூ கேன்ஸ்னா சார் மாதிரி தொகுத்து தருவாங்க, இல்லாட்டி நாம் கேட்டு எடுக்கலாம். அந்த விதத்தில் நாம் அதை செஞ்சு கொள்ளலாம். கெமிஸ்ட்ரி அதே போல் ஃபிசிக்ஸ். இப்போ நான் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கொண்டு முடிச்சுன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சு பார்க்க வேண்டிய பாடம் தான். பொதுவாக பிள்ளைகள் வந்து ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல கஷ்டப்படுற ஒரு செக்ஷன் சொல்லலாம். செய்து பார்க்க வேண்டிய அதாவது அந்த ஃபோமில் வச்சுக்கிருக்கணும் பிரச்சனை ஒன்று இருக்கு. அது ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஃபோமில் வச்சுக்கிருந்து வந்தாக்களுக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்பெஷலி மெக்கானிக்ஸுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அது கொஞ்சம் பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு செக்ஷன் தான். அப்போ அந்நேரம் வந்து அவங்க வந்து ஃபெஸ்ட்ல இருந்து அதை பிடிச்சிக்க வரணும். பொதுவாக இப்போ 28, 27 பெச்சாக்களுக்கு அது கடும் முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஃபெஸ்ட்டில் விட்டு போட்டுவோம். அந்த ஃபெஸ்ட்டில் வர யூனிட் அந்த மெட்டல் ரேடியேஷன் அந்த மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கு பிறகு வர மெக்கானிக்ஸ், அதுக்கு பிறகு வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் மெக்கானிக்ஸ் தான் முக்கியமான யூனிட்ஸ் ரெண்டும். அது ரெண்டையும் விட்டு போட்டு ஒரு செகண்ட் இயருக்கு வந்தது பிறகு யோசிப்பாங்க ஏன் நான் படிக்கலன்னு சொல்லி அதை படிக்க தொடங்குவாங்க. ஆனால் இங்கே படிக்கிறத மறந்துடுவாங்க. படிக்கிறது டைம் இருக்காது. அப்போ என்ன செய்ய முடிச்சாங்க முதல்லையே 27, 28 ஆக்களுக்கு மிக முக்கியமான விஷயம் இது. அவங்க ஃபெஸ்ட்ல இருந்தே மெக்கானிக்ஸையும் வேவ்ஸையும் ஃபுல்லாக தரவாக்கி வந்துடும். நான் அதை செஞ்சும் கஷ்டப்படணும் பின்னுக்கு. பட் இருந்தாலும் செஞ்சதாலே ஒரு பெரிய ஒரு பிரயோசனம் கொண்டாடக்கூடியதாக இருந்துச்சு செகண்ட் இயரில். அது எனக்கு உணர்ந்தேன் கடைசியில் அது கரெக்டாக.
அதே போல் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அந்த மெக்கானிக்ஸையும் வேவ்ஸையும் கட்டாயம் பார்த்துக்கு போகணும், அந்த தரவாகி போகணும். பாஸ் பேப்பர்ஸ் உட்பட குறைஞ்சது 20 years பாஸ் பேப்பர் செய்யணும். அதில் அது சேர்மாரும் தருவாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் தருவாங்க, அதைகளையும் செஞ்சு பார்க்கணும், டெய்லி செஞ்சு பார்க்கணும். அதே போல் பாஸ் பேப்பர்ஸையும் முக்கியமாக செஞ்சு பார்க்கணும். பேசிக் வந்து பாஸ் பேப்பர்ஸ் தான், அதுக்கு பிறகு தான் தேவைன்னு. அப்போ நீங்கள் மீட்டல் செய்த நேரம் பாஸ் பேப்பருக்கு எந்த நேரத்தை ஒதுக்கினீர்கள்? அது வந்து நான் வந்து பேசிக்கலி நைட் டைம் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஒதுக்குவேன். ஈவினிங் நைட் டைம். அது அவரோட டைப்பை பொறுத்து. சில பிள்ளைகளுக்கு வந்து நைட் டைம் பயாலஜி படிப்பாங்க, சிலாக்கள் ஈவினிங் டைம் பயாலஜி படிப்பாங்க. அப்படி அது அவரோட டைம் டேபிள்ங்கிறது அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டு ஆகணும். ஆனால் ஒரு திட்டமிடல், நீங்கள் காலையில் எழும்பி சென்ற முறையும் அவர் இல்ஹாம் சொன்னது போன்று இதே மாதிரி நாங்கள் ஒரு பேட்டி எடுத்த நேரம் அவரும் அந்த திட்டமிடல் என்கிற விஷயம் மனதில் வார விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தார். நீங்களும் எடுத்த எடுப்பிலே அந்த விடயத்தை சொன்னீர்கள். உண்மையில் டூடு லிஸ்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். காலையில் சுபோக கிளம்பினோடனே சுபோக தொழுகையோட இன்றைக்கு என்ன இந்த விஷயம் அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றது ஒரு பெரிய சாதனைக்குரிய விடயமாக இருக்கும். சொல்லுங்கள். அதே போல அந்த பிசிக்ஸ் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் டேபிள் போடணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு நான் சின்ன மாதிரி பயாலஜி ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு டைம் படிக்க வேண்டி வரும். பொதுவாக ஃபிசிக்ஸ் வந்து என்ன பொறுத்த மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் சுபோக படிக்கிறது தவிர்த்துக்கொள்வது நல்ல சுபோக படிக்கிறது. பொதுவாக பயாலஜி எங்களுக்குள்ள அது பாடமாக்குறது தெல்லாம் முற்படுத்தலாம். இப்போ மெட்ஸ் புள்ளிகளுக்கு இருந்துச்சுன்னா பொதுவாக வெளியே கெமிஸ்ட்ரி கஷ்டம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல கெமிஸ்ட்ரியை படிக்கலாம் சுபோக டைம்ல. நான் கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய விஷயம் கஷ்டம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவங்க வந்து கெமிஸ்ட்ரியை முற்படுத்தலாம். அதாவது சுபோக டைம் அந்த டைம் 5:30 நான் எழுதுவேன். அப்போ அதே மாதிரி நான் சின்ன மாதிரி பொதுவாக ஃபிசிக்ஸ் சொல்லக்குள்ள பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போ இனி வார எங்களுக்கு வந்தது கூட எங்களுக்கு வந்தது எங்களோட சீனியர்ஸுக்கு வந்தது எல்லாம் பேசிக்காக பாஸ் பேப்பர்ஸை பேஸ் பண்ணித்தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு சீனியர்ஸுக்கு வந்து அதே கொஷின்ஸ் மாதிரி எங்களுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதே போல் 2013 வந்து ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின் அதே கொஸ்டின் அப்படியே எங்களுக்கு வந்து இருந்துச்சு. அப்படி பேசிக்கலி கிட்டத்தட்ட ஒரு 25 years பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தாலே ஃபிசிக்ஸ் இப்போ எம்சிக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. 50 MCQஸில் இருக்கு. அப்படித்தான் இன்ஷா அல்லாஹ் படித்தா எல்லாரும் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இயல்பாக இப்போ எல்லோராலும் இதனை ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறது? நீங்கள் ஒரு நான் சிறு வயதிலிருந்து அவதானித்திருக்கின்றேன் ஒரு டிசிப்ளின், ஆசிரியர்களை நன்கு மதிப்பது, மூத்தோர்களை பொதுவாக மதிப்பது, நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களிடம் இருக்கின்றது. அது பெற்றோர்களுக்குரியது தான். இது எப்படி உங்களுடைய கற்றலுக்கு துணை நின்றது? அதாவது ஒழுக்க வழக்கம். ஆமாம். அதாவது பொதுவாக செல்வார்கள். பேசிக்கல் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீர்கள். அது பெரும்பாலும் பரீட்சைக்கு ஒரு பெரிய துணையாக அமையும். அடுத்தது வீதிகளில் பெரும்பாலும் சுற்றுவதில்லை. இப்படியான சில இயல்பான ஒழுக்கங்கள் உங்களுக்கு படிப்புக்கு உண்மையில் அது துணையாக இருந்ததா அல்லது நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கின்றீர்களா? எப்படி? அதாவது பொதுவாக இது சின்ன ஒரு சம்பவம் ஒன்று செல்லாமல் நினைக்கிறேன். பொதுவாக சின்ன வயசுலேருந்து நான் ஒரு அமைதியான ஆள் தான். அது அம்மா அப்பா மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கடும் அமைதியான ஆள் தான் சின்ன வயசுல இருந்தேன் அவையிலே சொல்லுவாங்க. அதில் நான் ஓலவரில் கூட நான் 9 எடுத்துருந்த டைமில் அடுத்தாண்டு ஃபாயிஸா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். டீச்சர் மேலே சந்திக்கிறதுக்காக போயிருந்த டைமில் நான் போகளோட கெஸிங் ஒன்றில் போயிருந்தேன். அப்போ என்ன டீச்சர் மேலே என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கெஸிங்கில் போய் சும்மா போய் யோசிச்சு எப்படின்னு சொன்னால், நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, இல்லாட்டி நீங்கள் படிச்சது தான் கிடைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. யோசிச்சுக்கு போனேன் நான். அங்கே போயிருந்த டைமில் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒரு ஆள் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு மகன் உங்களோட பணிவுக்குத்தான் இந்த உயர்வு கிடைச்சிருக்கு சொன்னாங்க. அவங்களோட பணிவுக்குத்தான் இந்த உயர்வு கிடைச்சிருக்கு என்று சொன்னாங்களே தவிர இவர் நீங்கள் படித்ததுக்கோ இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கோ தியாகங்களுக்கோ அப்படி சொல்லல. ஒட்டுமொத்தமாக அவங்களோட பண்பாடு சொல்லியிருக்கேன். டீச்சர்ஸ் மாறுற அந்த ஒழுக்க பொதுவாக நம்மளோட மார்க்கத்திலே செல்லுப்பட்டிருக்கு தான் பணிவு ஒழுக்க வலிமையங்கள் நிறைய விஷயங்கள் செல்லுப்பட்டிருக்கு. அதன்படித்தான் நடந்தது. அதே சமயம் அங்கே ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்ன, நானும் அந்த டைமில் உணர்ந்து என்னன்னு டீச்சர்ஸ் மாறுற அந்த ஆசீர்வாதம், அவங்க எந்த அளவுக்கு மனம் குளிர்றாங்க நம்ம விஷயத்துல, அந்த அளவுக்கு தான் நல்லா நம்மளுக்கு பறக்க செய்வேன். ஆமாம், நிச்சயம். அந்த 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 பேசிக் விஷயம் தான் முக்கியமான விஷயம் பொதுவாக சமூகத்தை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள. அதே சமயம் வீட்டு விஷயங்கள் சொல்றதுக்குள்ள தாய் தந்தையர்கள பொருத்தம். ஆமாம், நான் பொதுவாக தாய் தந்தையர்களை எதிர்த்து கதைக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாலும் அப்படி செஞ்சு கொண்டு தான் போவேன். அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீட் அந்த பாதை வழியை அந்த உலாவுற பழக்கம் எனக்கு பொதுவாக இல்லை. தேவையான கிளாஸுக்கு போகிறேன் வார என்ன விஷயம் போய் முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடு. அதுக்குரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணது வந்து சின்ன வயசுலேருந்து எங்களோட பேரண்ட்ஸ் தான். நாங்கள் இப்படி செய்யப்படா, இனி வார காலங்கள் கடும் மோசம், நாம் என்ன செய்யணும், நம்மளோட விஷயத்தை தான் பார்த்துக்கு போகணும். இதே மாதிரி அந்த முக்கியமான சில விஷயங்களை பேரண்ட்ஸ் தான் நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
நான் ஒரு நன்றி சொல்லணும். அதே போல் பொதுவாக செல்ல போனால் பணிவு இருந்தால் வெற்றி தான் இன்ஷா அல்லாஹ். பணிவு நிச்சயம். அதே பொதுவாக எல்லாரும் சொல்கிறது வந்து உங்களோட பணிவுக்கு தான் உயர்வு. ஈவன் இந்த பயணம் வந்த டைமில் கூட எங்கள் உண்மாக்கு இந்த ரிசல்ட் வந்த டைமில் விஷ் பண்ண டைமில் கூட உங்களோட மகன் பணிவு தான் எல்லாம் காரணம் இருக்கிற மாதிரி பல செல்லத்தை நான் கேள்விப்பட்டேன். அந்த விதத்தில் எனக்கு ஒழுக்க வலிமையங்களில் இந்த பணிவுங்கிற ஒரு விஷயம் உண்டு. முக்கியமாக எனக்கு இந்த ரிசல்ட்ஸுக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கேன் நான் செல்வேன். பக்கபலமாக இருந்திருக்கேன் நிச்சயமாக. இந்த ஒழுங்குகள் அப்படி என்றால் சில நேரங்கள் நீங்கள் அந்த இப்படி இருந்ததனால் வேறு ஸ்கில்ஸ்களை வளர்த்து கொண்டிருக்கலாம் என்று உணர்ந்ததுண்டா? இப்போ இந்த ஸ்கில் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒழுங்குபடுத்துவது, இப்படி படிக்கக்கூடிய ஒரு இடத்தில் படிக்கக்கூடிய ஆற்றல், இப்படியெல்லாம் நிறைய இருந்துச்சு. சில நேரங்கள் நீங்கள் எனக்கு இதோட சேர்த்து இன்னும் சில ஸ்கில்ஸ்கள் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன். அல்லது எங்களுக்கு தெரியாமல் உங்களிடம் அது இருக்கின்றதுவா? அதாவது எதை கேட்கிறீர்கள் சரியா விளங்கல. பொதுவாக சொல்ல போனா ஸ்கில்ஸ் சொல்றதை விட செல்ஃப் டிசிப்ளின் சொல்லலாம். நாம நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது மனம் போன போக்குல போகாம பொதுவாக பிள்ளைகளை சொல்ல விஷயம் சொன்னா அதால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வார விபத்தில் உட்பட சகல விஷயங்களும் அதில் தான் வார. இப்போ பொதுவாக ஏலவரன் சொன்னா கொஞ்சம் தியாகங்கள் செஞ்சுதான் படிக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய தியாகங்கள் செய்யணும். நிறைய செய்யணும். அப்போ அந்த விஷயங்கள் நாம நம்மளோட கட்டுக்கோப்புக்குள்ள தான் இருக்கணும். அதனால சரி நம்மளுக்கு ஒரு டைம் டேபிள் நாம் ஒதுக்கணும். ஒதுக்குறது மட்டும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். சிலாக்கள் ஒதுக்குவாங்க, ஆனா அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தராங்க. நடுவில் ஃபோன் பார்க்க முடிச்சுன்னா ஃபோன் எடுத்து பார்த்துக்கி அதில் ஒரு 2 hours பேசிடும் குறைஞ்சிடும் அதோட. அப்போ நான் இன்றைக்கு கூடுவோம், அப்புறம் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் மரம் பரிசம் முடிஞ்சு இன்னும் 2 மாதம் இருக்கும் எக்ஸாம். அன்றந்த யோசிப்பாங்க நான் விட்டோம்னு சொல்லி. அப்படி இல்லாமல் நாம் செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும். அந்த விஷயத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாம் டைம் டேபிள் போட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே நாம் இருக்க பழகணும். நாம் நம்மளோட கட்டுக்கோப்புகள் இருக்கிறது முக்கியமான விஷயம். ஆமாம், நீ நன்றாக நான் கேட்ட விடயத்தை இந்த விடயம் தான் நீங்கள் இறுதியாக சொன்ன விடயம் பிள்ளைகளுக்கு நிறைய பிரயோசனம் அளிக்கும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த படிக்கக்கூடிய நேரம் ஓவராலாக சொன்னீர்கள். நீங்கள் அதிக டார்கெட் பண்ணி படித்த நேரம், இந்த நேரத்தை கையாள்வது, நேரங்கள் அப்படி எப்படி அட்வைஸ் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு? இப்போ எனக்கு எந்த படித்த டைம் எடுத்துக்கொண்டா நான் வந்து நைட் ஒரு 10:30, 11 மட்டும் அந்த டைம் வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் தூங்கி ஏர்லி மார்னிங் 5:30, 6 o'clock கிளம்புவேன். நான் பகல் டைமில் நான் தூங்கவே மாட்டேன். அதுக்காகத்தான் நான் நைட் டைம் கொஞ்சம் நேரத்தோடு தூங்கி எழும்புவேன். பகல் டைமில் நான் மோஸ்ட்லி கிளாஸஸ் ஸ்கூல் அந்த டைமில் பெருமாட்டி கழிச்சு கொள்வேன். மற்ற டைம் ஸ்டடீஸ். மற்ற டைமில் அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 20 minutes அப்படி தான் தூக்கம் இல்லை, ஒரு ரெஸ்ட் எடுப்பேன். மற்றபடிக்கு அந்த பகல் டைமில் தூக்கம் வரல. அதனால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டேன். அப்போ நான் என்ன செய்வேன், நைட் டைம் மார்னிங் வந்து ஒரு 5:30 எழும்புவேன். நைட் டைம் ஒரு 10:30 அப்படி தூங்குவேன். இது ஃபர்ஸ்ட் இயரில் இருந்துச்சு. செகண்ட் இயர் ஆனது பிறகு அந்த லோட் கொஞ்சம் கூடினதாலே நைட் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் நான் படிப்பேன். 12 o'clock 1 o'clock ஆகும். அதுக்கப்புறம் தூங்கி ஒரு 5:36 மணிக்கு திருப்பி எழும்புவேன். அந்த செகண்ட் இயர் டைமில் அப்படித்தான் என் டைம் டேபிள் போய்க்கிருந்தது. அந்த டைமில் கூட நான் பகல் டைமில் நான் தூங்க மாட்டேன். மெயின் டைம் ஸ்டடி டைம் வந்து பகல் டைம் தான். நைட் டைம் அந்த லேட் நைட் அப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. பகல் டைம் மட்டும் தான் மேக்ஸிமம் ஸ்டடீஸ் பண்ணுவேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறை குறிப்பாக நிறைய விடயங்கள் சொன்னீர்கள். இப்பொழுது ஆகஸ்டில் இந்த முறை எழுத இருக்கின்ற 27 பேட்ச் 26 பேட்ச் 26 பேட்ச் எஸ். அவங்களுக்கு குறிப்பாக இந்த இருக்கின்ற இந்த 4 மாதங்களுக்குள் எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், ஹைலைட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம்? பொதுவாக 26 பேட்ச் இப்போ எங்கள் 25, 26 அந்த மாதிரி பேச்சுகள் வந்து பொதுவாக காலம் குறையங்கிற பிரச்சனை வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு சிலபஸ் முடிபடாது என்ற மாதிரியும் ஒரு கதை உண்டு. எனக்கு அந்த பிரதர் 26 பேச்சுங்கிறதால அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டு. அதால் அந்த சிலபஸ் பிரச்சனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க, எங்களுக்கு படி கஷ்டமாக இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ
பொதுவாக அவங்களுக்கு என்ன வழங்கணும்னு சொன்னால், இப்போ நான் மட்டும் கஷ்டப்படல, இந்த இலங்கையிலிக்கிற எல்லாரும் அதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கும். ஆமாம், எல்லாருக்கும் அதே சேம். போட்டி பயிற்சிக்குள்ள எல்லாருக்கும் அதே கஷ்டம் தான் விரிக்கும். அதுக்குள்ளே தான் போட்டியும் செய்யும், போட்டியும் நடக்கும். ஆமாம். அப்போ அதை முதல்ல வழங்கிக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு எப்படின்னு சொன்னால், நாங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி நோக்கத்தில் தான் கடும் பாரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், அதை முதல்ல விடுங்க. நாம் இது வரைக்கும் படித்ததை நாம் எப்படி படிச்சிருக்கோம், நம்மளுக்கு மைண்டுக்குள்ள அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குங்கிறது முதல்ல பாருங்க. இருக்கிற 4 monthsக்குள்ள சிலபஸ் முடியுமா முடியாதாங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுத்த. அது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இப்போ சில இடங்களை முடிச்சிருக்கலாம், சில இடங்களை முடிக்காமல் இருந்திக்கலாம், அது அவங்கள்ட இருக்கும். இது நம்மளுக்கு நம்மளோட விஷயத்தை மட்டும் நான் பார்த்துக்கிட்டா காணும். நாம படிச்சதே இவ்வளவு எந்த அளவுக்கு தெளிவா பெர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கணும். இருக்கிற 4 monthsக்குள்ள அவங்க பேசிக்காக செய்ய வேண்டியது பாஸ் பேப்பர்ஸ். அது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்நேரம் பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 8 months 6 months பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கிட்டேன். அவங்களுக்கு இப்போ இப்போ சிலபஸ் முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. படிக்கிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு பாஸ் பேப்பர் செய்யலாம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இனி என்னென்ன படிக்க வேண்டி இருக்கு எங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு காலம் குறைங்கிறதால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. எங்களுக்கும் அந்த பிரச்சனை கொஞ்சம் வந்துச்சு. ஆனால் எங்களோட இவங்களுக்கு கொஞ்சம் கூடியது பண்ணி நான் நினைக்கிறேன். அவங்க இப்போ இருக்கிற காலத்துக்குள்ள இப்போதே இருந்து பாஸ் பேப்பர்ஸுக்கு டைம் ஒதுக்கணும் கட்டாயம். இரண்டு அவங்களுக்கு இப்போ லாஸ்ட் டைம்ங்கிறதால சம்டைம் கிளாஸஸை கூட்டி போட வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ சிலபஸ் பிரச்சனை சின்னனே, அதனாலே அவங்களுக்கு கிளாஸை கூடிய டைம் ரஷ்ஷாக்க வேண்டிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அவங்க பாஸ் பேப்பர்ஸுக்கு ஒரு டைம் ஒதுக்கி குறிப்பிட்ட 3 சப்ஜெக்ட்ஸுக்கு 3 பாஸ் பேப்பர்ஸ் ஒதுக்கி அதுக்கு செய்யணும். அது அவங்களோட கையிலான இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற காலத்தை எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்தலாம் சொன்னால், எனக்கு பெஸ்ட் பேஸ் இந்த பாஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான் சொன்னால். இப்போ சிலபஸ் பொதுவாக நான் கேள்விப்பட்ட மட்டும் எனக்கு முந்தின பேஜஸ் சீனியர் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து நினச்சேன்னா அவங்க பெருமாட்டே படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ சிலபஸ் படிக்கிறத விட இந்த பாஸ் பேப்பர்ஸில் எந்த அளவுக்கு டச்சில் இருக்காங்கயோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்ல பெஸ்ட்டாக வந்துருக்காங்க. அவங்களே பாயிலே நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். என் பேர் இமாம் அஹமத் நானா 23 பேஜில் அவர் கொலம்பு யூனிவர்சிட்டியில் இருக்கார். அவர் என்னன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க கடும் அந்த ஃபன் டைப் அந்த மாதிரி. அப்போ இவர் யோசிச்சாராம், என்ன இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இப்படி ஃபன் ஆகிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சும்மா கேட்டிருக்காரு என்ன விஷயம் சொல்லி. அதுக்கு அவை சொல்லியாங்க, நாங்கள் பாஸ் பேப்பர்ஸில் டச்சில் இருந்தோம், அது அப்படியே வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், எழுதினோம், செலக்ட் ஆகிட்டோம். அந்த ஒரு விஷயத்தில் சேர்ந்தாங்க. அந்த விஷயத்தில் அதில் நான் விளங்கிச்சேன்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பாஸ் பேப்பர் ஏன்னா இப்போ நான் சின்ன மாதிரி பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து தான் பேசிக்காக எடுக்காங்க கேள்விகள். எனது பெனல் மார்க் இது விஷயத்தில் இந்த பழைய பாஸ் பேப்பர்ஸ் 2010 ஆண்டுலேருந்து வந்த பாஸ் பேப்பர்ஸ்லேருந்து தான் மெயினாக அந்த எம்சிக்யூ பாட்டெல்லாம் எடுத்துக்கிறிக்காங்க. அந்த விதத்தில் நான் சொல்ல வரதுன்னு பாஸ் பேப்பர்ஸில் எந்த அளவுக்கு டச்சில் வைக்கலாமோ அந்த அளவுக்கு டச்சில் இருக்கும். இனி சிலபஸ் முடியுதா முடியலையா அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அது அல்ல நாட்டம், அது ஓரளவுக்கு முடியாமல். ஆனால் நாம் நம்முடைய முயற்சி ஒன்று செஞ்சு தானே ஆகணும். அதுக்காக நாம் பாஸ் பேப்பர் டச்சில் வைக்கணும். அதே சமயம் இப்போ பாஸ் பேப்பர்ஸ் ஓகே, நம்மளுக்கு பாஸ் பேப்பர்ஸ் ஒரு 20-25 தரோன்னுச்சுன்னா தேவைச்சுன்னா மொரோட்டோ பேப்பர்ஸ் அந்த உகா பேப்பர்ஸ் அதுக்குள்ளே போகலாம். அந்த எக்ஸ்ட்ராடினரி ஆகும், வெரி யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ். அந்த நீங்கள் அந்த இமாம் அவர் அவரும் நல்ல ஒரு அனலைசர். இதே இடத்தில் அவரையும் நாங்கள் பேட்டி கண்டோம். நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கார். அப்போ அந்த பிள்ளைகளுடைய அனுபவம் உண்மையில் நிறைய பேர் இந்த விஷயங்களை சொல்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போன்று செய்கின்றவர்கள் குறைவாகத்தான். பாஸ் பேப்பர் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் கூட ஒரு ஸ்போர்ட்ஸில் களம்பு மாணவர் ஒருவர் ஸ்போர்ட்ஸில் முழு மூச்சாக இருந்தவர் கடைசி அந்த 6-7 மாதங்கள் நான் நினைக்கிறேன் அவர் 26 வருஷ பேப்பர்கள் தனியாக சிலபஸ் முடிக்காமல் பேப்பரை மட்டும் செய்து திரும்பி எடுத்து மெடிசின் போன ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். எனவே நீங்கள் நல்ல உண்மையில் அழகான முறையில் இதற்காக ஒரு நாங்கள் இமாம் இல்ஹாம் அந்த வரிசையில் உங்களோடு இப்படி கதைக்கின்ற போதுதான் நீங்கள் எவ்வளவு ஆழமாக இந்த விஷயங்களை தெளிவாக உளவீதியாக ஒரு பெரிய ஆளுமை. உண்மையில் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு டாக்டராக வருகின்ற போது நிச்சயமாக அந்த மருத்துவத்துறை என்பதை தாண்டி சமூக சேவை, ஊர் மக்கள் இப்படி என்ற ஒரு சமூகமாக யோசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் நீங்கள் இந்த படிப்பினூடாக பெற்றிருக்கிறது ஒரு மனதுக்கு ஒரு மிக சந்தோஷமாக இருக்கிறது. சில நேரம் சில துறைகளில் இருப்பவர்களோடு பேசுகின்ற போது இப்படி ஒரு விரிவான ஒரு விசாலமான விடயங்களை இப்போ நான் திடீரென கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகான முறையில் பதில் சொன்னீர்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கிஃப்டட்
எனவே உங்களுடைய இந்த டேலண்ட் கட்டாயம் பல்கலைக்கழகங்கள் என்று பிறகு இந்த சமூகத்துக்கு கட்டாயம் இஸ்லாத்தை பலப்படுத்துறதுக்கு கட்டாயம் பயன்படணும் என்று நாங்கள் உங்கள்கிட்ட வினயமாக இறுதியாக எங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சமூகத்துக்கு செய்தி செல்ற அளவு கொண்டு நான் பெரிய இது விளக்கம் தெரிஞ்ச ஆள் இல்லை. இருந்தாலும் பொதுவாக இந்த ஏலெவல் விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் பற்றி நான் சில விஷயங்கள் செல்லலாம் நான் நினைக்கிறேன். ஆமாம், பொதுவாக ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸில் பேரண்ட்ஸுக்கு தான் சில விஷயங்கள் செல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த காலம் இப்போ இந்த பயணம் உண்மையிலேயே கடும் ஒரு பெரிய வீழ்ச்சி ஒன்று சந்திச்சிருக்கோம் அக்கறைப்பத்து. அதாவது வளமையாக மெடிசின்னு சொன்னால் ஒரு 10 அப்படி போகும். இந்த தடவை தான் ஒரு 5 மெடிசின் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அக்கறைப்பட்டில். அதில் பொதுவாக மற்ற விஷயங்கள் தடுத்து பொதுவாக நான் சொன்ன மாதிரி ஏலெவல்னு சொல்லக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸில் சுய முயற்சி தான் பேசிக். செல்ஃபாக படிக்கணும். இப்போ பிள்ளைகள் அலைஞ்சிருக்கிறது கூட நிறைய கிளாஸுகளுக்கு சொல்லி. ஆமாம், பொதுவாக என்னுடைய தாய் தந்தையர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. அன்னைக்கு மேலே செல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை தான். பட் இருந்தாலும் நான் செல்லணும் விரும்புகிறேன். சமூகம் என்று வரக்குள்ள அது கவலை தானே. எல்லாம் இப்போ வீதி விபத்துகள் எல்லாம் அறிக்கை நடக்கக்கூடிய தகுதிக்கு கண்ணுக்கு முன்பு தான் எல்லாம் நடந்துக்கிறீங்க. நான் பார்த்து கொண்டிருக்கேன். மன வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த விதத்தில் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கடும் ஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஈவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கொள்ளையும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இப்போ விளங்காத மாதிரி பிறகு தான் விளங்க மாட்டேன். அதை நாங்கள் இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கோம். அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தாய்ந்தர்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல பருவர்களை பெறுவாங்க. இந்த ஒழுக்க விஷயங்கள் எங்களை நெறிப்படுத்திய மாதிரி இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களையும் அவங்க தாய்ந்தர்கள் நெறிப்படுத்தினா இன்ஷா அல்லாஹ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வெற்றி பெறுவாங்க நிச்சயமாக. அந்த விஷயத்தை என்ன சொல்லணும். அதே போல் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுக்க விஷயங்களில் அந்த முக்கியத்துவம் காட்டணும்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த சேர்மார்கிட்ட அந்த பழகுற விதங்கள், நடந்து கொள்ற விதங்கள், அந்த விதங்களை கொஞ்சம் முக்கியமாக கவனம் செலுத்தணும். அந்த விதத்தில் கவனம் செலுத்தினா இன்ஷா அல்லாஹ் சகலருக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நிச்சயமாக நல்ல அழகான பாயிண்ட்ஸ்கள், வழிகாட்டல்கள். உண்மையில் நீங்கள் அனுபவித்த விடயங்கள், படித்தறிவு பட்டறிவு இரண்டும் சேருகின்ற போது நிச்சயமாக ஒரு பெரிய டேலண்ட், ஒரு பெரிய ஆளுமை வரும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நீங்கள் நல்ல படித்த முழுமையான ஒரு ஆற்றலை, அறிவை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு, எங்களுடைய ஏலெவல் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நிச்சயமாக இது பயனளிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக மதிப்புக்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த வழிகாட்டல்களை, மிக அழகான இந்த திட்டமிடல், இந்த அனுபவம், இந்த விடயங்களை நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற நேரம் இன்னும் பல வெற்றிகளை, சாதனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்று எங்களோடு கலந்துரையாடிய சந்தித்த அபு பஷார் அப்துல்லா அவர்களை நாங்கள் இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி, அதே போன்று இதற்கு அனுசரணை வழங்கிய ஐபிஎச்எஸ் கேம்பஸ் பணிப்பாளர் ஹமீத் அலிக்கும் நாங்கள் நன்றி கூறி, அதே போன்று ஏகேபி நியூஸ் பணிப்பாளர் இர்ஃபான் யூசுப் லெப்பி அவர்களும் இதனை தயாரித்து அழகான முறையில் வழங்கியிருக்கின்றார். அவருக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.